நாங்கள் வரும மருத்துவத்தை யோகா விஷயத்தை பல கோணங்களில் உங்களுக்கு புரிய வைக்கணும் தெளிய வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் குருமுகமாக இருந்து உங்களுக்கு தெரிந்த நியர்பை உள்ள எந்த ஆசான்களுடைய எந்த குருமாருடையும் முழுமையாக குருமுகமாக இருந்து கட்டுருங்க. உங்களுக்கு வர்ம மருத்துவத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும். அந்த புரிதல் தன்மையில் தேடுதல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட சிறு செய்திகள் தான் இது. முறையாக குருமுகமாக கற்றுக்கிறது சிறப்பாக இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. உப்பு குற்றி வர்மம். உப்பு குற்றி வர்மம்ன்றது இந்த காலை பாருங்க, இந்த மொழி இருக்குது பார்த்துங்க. இந்த மொழி இந்த பக்கம் வெளியில் உள்ள மொழி இல்லை, இந்த இரண்டு மொழிகளுக்கு இடையில் இதை கூட வச்சுக்கலாம், இந்த காலை கூட வச்சுக்கலாம். இந்த வெளியில் உள்ள மொழி, இங்கே உள்ள உள்ள மொழி, ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த இது ஒரு நரம்பு வருது இல்லைங்களா, டெண்டான்ஸ் சொல்லுவாங்க. அங்கே இருந்து வரும், இடுப்புல இருந்து ஒன்று வரும், சயாட்டிக்கா நரம்புன்னு சொல்லுவாங்க, குதிகால் வரைக்கும் வருது அது. இப்போ இந்த இந்த தடிப்பான ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெண்டான்ஸ் தசை நார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த உள்ளங்கையை வந்து குதிகாலில் வச்சுக்கணும், சப்போர்ட்டிங் பண்ணிக்கணும். இந்த நடுவரலையோ இல்லை ஆள்காட்டி வரலையோ இங்கே லாக் பண்ணணும். இங்கே நடுவரில் லாக் பண்ணுறேன், கட்டவரில் இந்த பக்கம் லாக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே கிரிப்பாக மேலே தூக்கணும், அப்படி டைட்டாக மேலே தூக்கணும். இந்த நெம்புகோல் மாதிரி இந்த ஆணி பிடுங்குற சுற்றியில் எப்படி வச்சு லாக் பண்ணி மேலே நோக்கி தூக்கும் பார்த்தீங்களா. உள்ளங்கை இங்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன், ரெண்டு லாக் பண்ணிக்கிட்டேன், அப்படி மேல் நோக்கி டைட்டாக அப்படி மேலே தூக்கணும். அப்படி எழுந்திரிச்சு அடுத்த செகண்ட் இது கையை எடுத்துருங்க. இப்போ குதிகாலில் எவ்வளோ வலி இருந்தாலும் சரி, 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க, பணத்தை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வருவாங்க. அவங்க அப்படியே நடந்து வந்தாலும் இன்ச்சு போய் இன்ச்சாக நடந்துட்டு வருவாங்க. ஒரு 10 அடி தூரத்தை 20 நிமிஷம் கிடப்பாங்க, அவ்வளோ வலி வேதனையோடு வருவாங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் வேறு எதுவுமே இயக்க வேணாம், ஒரே ஒரு இது இந்த நரம்பை பிடிச்சி தூக்கிட்டு அப்படி இறக்கிடுங்க. அடுத்த செகண்டு அவங்க 10 படிக்கட்டு கீழே இறங்கி 2 மாடி கீழே இறங்கி போவாங்க. இங்கே ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்க சொன்னால் கூட ஓட்டப்பந்தயத்தில் தான் ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோ அந்த ஸ்பாட் ரிலீஸ் கிடைக்கிறது தான். குதிகால் வலின்னு யார் வந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலியில் யாருக்கு இருந்தாலும் சரி, நண்பர்கள்ட்ட இதை இயக்கிட்டு பாருங்கள், மேஜிக் மாதிரி வலி அந்த செகண்டில் அந்த ஸ்பாட்லேயே ரிலீஸ் ஆகிடும். செக் பண்ணி பாருங்கள், 100 பேருக்கு பண்ணாலும் 99 பேர் சரியாச்சு, ஒருத்தருக்கு சரியாகலன்னு சொல்ல முடியாது. 100 பேருக்கும் இந்த பாயிண்ட் இயக்குனா சரியாகும். அவ்வளோ பர்ஃபெக்ட் ரிசல்ட் கொடுக்குது. குதிகால் வலிக்கு முக்கியமான பாயிண்ட். இது இல்லாமல் கால் பாதம் கணுக்காலுக்கு கீழே, இந்த ஆங்கிளுக்கு கீழே எங்கே வலி இருந்தாலும் சரி, 3 பாயிண்டில் சரி பண்ணலாம். ஒன்று, இந்த கால் குலைச்சியாக இயக்கணும், அந்த பள்ளத்தை இயக்கணும், இந்த உப்பு குட்டி வர்மத்தை இயக்கணும், உள்ளங்கால் வெள்ளை வர்மத்தை இந்த பாயிண்ட்டை இயக்கணும். இந்த 3 பாயிண்ட், உள்ளங்கால் வெள்ளை வர்மம், கால் குலைச்சி, உப்பு குட்டி, இந்த 3த்தையும் இயக்கினாலே போதும். தேவைப்படும் பட்சத்துக்கு விருத்தி காலத்தையோ படங்காலையோ கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த 3 பாயிண்டில் கணுக்காலுக்கு கீழே எவ்வளோ வலி இருந்தாலும் சரி, இதில் பாருங்கள், இந்த பக்கம்லாம் வலி இருக்குதுன்னா ஐயோ இதுக்கு எந்த பாயிண்ட்டுமே சொல்லலேன்னு நினைக்காதீங்க. காலுக்கு கணுக்காலுக்கு கீழே எங்கே வலி இருந்தாலும் சரி, உள்ளங்கால் வெள்ளை வர்மம், கால் குலைச்சி வர்மம், உப்பு குட்டி வர்மம், இதை கொடுத்த அடுத்த செகண்டு எப்படியாப்பட்ட வலியும் எந்த இடத்துல ஆங்கிளுக்கு கீழே கணுக்கால் கீழே இருந்தால் சரியா போயிடும். அடுத்து குதிகால் வர்மம், 3 விரல், 7 விரல், இதிலிருந்து 7 விரல், இவங்க உடம்புக்கு ஒரு தான் அமைப்பு கணக்கு. இப்போ கையை வந்து அப்படி பதிய வச்சேன், இந்த இந்த நரம்பே ஸ்ட்ரென்த்தாக பாருங்கள், சென்டராக பதிய வைக்கிறேன். அப்படியே கட்டை விரல் மேலே வைக்கிறேன், டைட் பண்ணுங்க. அதை இது ஒரு நரம்பு போகுது, இங்கேருந்து போகுதுங்க பாருங்க, இந்த இந்த இதோட இந்த டெண்டான்ஸ் தெரியுதுல, இதுலேருந்து போகுது, இதே மேலே வைங்க. கையை டைட்டாக கிரிப் கொடுங்க, கிரிப் கொடுங்க, கிரிப் கொடுங்க, கிரிப் கொடுங்க. 15 வினாடி நான் ஸ்டாப்பாக கொடுக்கணும், புரியுதுங்களா? இந்த இது டைட், இது மேலேயே வச்சு டைட்டாக அழுத்திட்டே இருங்க. கால்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட், புரியுதுங்களா? இது கர்ப்பப்பையை ஆக்டிவேட் ஆகும், கர்ப்பப்பைக்கு ஆற்றல் கொடுக்குற ஒரு பாயிண்ட்ல இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது புனல் வர்மம்னு ஒன்று வயிற்றில் கொடுப்போம். யாருக்கெல்லாம் அடிக்கடி அபாசன் ஆகுது, கரு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், இந்த புனல் வர்மம் ஆண் பெண் இனவிருத்தி உறுப்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. பட் புனல் வர்மம் தனியாக கொடுக்கக்கூடாது. அந்த புனல் வர்மத்தோடு இந்த பாயிண்ட்டையும்
குதிகால் உரமத்தையும் சேர்த்து இயக்கணும். கர்ப்பப்பையை வலிமை அடைய வைப்பதற்குரிய முக்கியமான பாயிண்ட் ஆமாம் வச்சுங்க. அடுத்து கொம்பேரி காலன்னு ஒன்று இருக்குது. அப்படி பரண்டுபடு. அது இப்படியே கண்டினியூஸ் செய்யலாம். உங்களுக்காக நான் கொம்பேரி காலம் ரூல்ஸ் படி கொடுக்குறேன். இதாருங்க, இதுக்கும் இதுக்கும் நடுவில் 8 விரல் அளந்து வைக்கலாம். இல்லைன்னா 2த்துக்கு சென்டர் பாருங்க. முட்டிக்கும் ஆங்கிள் கணுக்காலுக்கும் நடுவில் 3 விரலை படி வைக்கணும். இல்லைன்னா ஆங்கிள்லேருந்து 8 விரலை அளக்கணும். இவர் கணக்குப்படி இவர் ஹைட்டாக இருக்கிறார் என்னை விட. ஏன்னா இவரோட அளவுகோல் தான் மெயின். அதனால் சென்டரை வைக்கிறேன். இந்த 3 விரலை கொடுத்துட்டு இந்த எலும்பு ஒட்டி அப்படியே தடையிட்டே வாங்க. இந்த எலும்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது எலும்புக்கு காடிக்குள்ளே இருக்குது. 3 விரல் லாக் பண்ணிட்டேன். அடுத்த 3 விரல் மேலே சப்போர்ட் பண்ணுறேன். அப்படியே 3 விரல் உள் வெளியே அழுத்தம் 3 முறை அப்படி பம்ப் பண்ணுறேன். 3 முறை அழுத்தி அழுத்தி எடுக்கிறேன். இது ஒரு இயக்கு முறை. இப்போ எந்திரிச்சு நில்லுங்க. இதே கொம்பேரி காலத்து வேறு வகையில் இயக்குறேன். அப்படி திரும்பிக்க இந்த பக்கம். இப்போ இந்த பாயிண்ட் இயக்க போகிறேன். நான் உட்காந்துக்கிட்டேன். வசதியாக எனக்கு சப்போர்ட் ஷோல்டரில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த உள்ளங்கையை அந்த 3 விரலில் லாக் பண்ணுறேன். இந்த முட்டிக்கும் இதுக்கும் சென்டரை பார்த்துங்க. கரெக்டாக சென்டர் வச்சுட்டேன். இப்போ என்னோட உள்ளங்கையை இடது உள்ளங்கையை வலது உள்ளங்கை மேலே சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கட்டை விரலை பின்னி கவி பிடிச்சிக்கிட்டேன். அந்த எலும்பு ஒட்டி தான் லாக் பண்ணுறேன். எலும்புக்குள்ளே போயிடணும். அந்த காடிக்குள்ளே போயிடணும். கை 1 2 3 புரியுதுங்களா? டோட்டல் கால் செத்து போன கால், உணர்ச்சி இல்லாத கால் உணர்ச்சி வந்துடும். இது முக்கியமான பாயிண்ட். கால்களுக்குன்னு சொன்னால் விருத்தி காலமும் கொம்பேரி காலம். ஏன் இது அறகுறையாக சொல்லக்கூடாது, தெளிவாக சொல்லணுன்றதுக்கு தான் இது சொன்னேன். இது தொடர்ச்சியான கொடுத்தீங்கன்னா எப்படியேப்பட்ட கால்களும் ஆக்டிவேட் ஆகிடும். ஆமாம் வச்சுங்க. இப்போ அதே இது கண்டினியூ செய்கிறோம். படுத்து இப்போ குப்பர் இப்போ கீழ் மண்ணை அடங்கல் சொல்லுவோம். அது கீழ் மண்ணை அடங்கல்னா இந்த தசை பகுதியை இந்த காஃப் மசில் சொல்லுவாங்க. இந்த காஃப் மசிலில் அப்படி மேடான பகுதி எங்கன்னு பார்த்துங்க. அது சென்டராக வச்சிங்க. அதுலேருந்து ஒரு விரல் உள்ள கீழே வச்சிங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளம் தான் கீழ் மண்ணை அடங்கல். இந்த கீழ் மண்ணை அடங்கலில் இந்த கட்டை விரலை இப்படி வச்சேன். அப்படி வச்சு அழுத்தி எடுத்துட்டா அப்படி ஜீவுன்னு சாக்கடிக்கிற மாதிரி மேலே போகும். அடங்கல்ன்ற வார்த்தையை வந்தாலே இவனுங்க அன்கான்சியஸ் உள்ளவங்க எழுப்புறதுக்குன்னு சொன்னேன். இவங்கள அன்கான்சியஸ் உள்ளவங்களை எழுப்புறதுக்கு இந்த பாயிண்ட். இது இல்லாமல் இது எதுக்காக உபயோகப்படுதுன்னா, காலையில் ரொம்ப பேர் படுத்து கட்டில் நல்லா ரிலாக்ஸாக படுத்துவாங்க. அது காலையில் தூங்கி எழுந்திரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா குரக்கு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க. குரக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா இந்த காலை திடீர்னு இந்த காஃப் மசில் பிடிச்சி இழுத்துக்கும். ஜூன்னு இழுக்கும். அந்த விரலை முன்னாடியும் அசைக்க முடியாது, பின்னாடியும் இழுக்க முடியாது. அப்படி துடிச்சு போயிடுவாங்க. அது சரியாகிறதுக்கெல்லாம் அப்போ போதும்னு ஆயிடுவாங்க. ஒன்றுமே இல்லை. இந்த கட்டை விரலில் அழகா இந்த பாயிண்ட் சும்மா ஜஸ்ட் வச்சு அடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அடுத்த செகண்ட் பாருங்க அந்த காஃப் மசில் பிடிப்பு அப்படி கண்ணை மிக்க நேரத்தில் கை சுடுக்கிற நேரத்தில் போயிடும். யாருக்கு இருந்தாலும் சரி நீங்கள் போங்க, இந்த மேடு பார்த்துங்க, ஒரு விரல் கீழே வைங்க, ஒரு சிறு பள்ளம், அந்த பள்ளம் அழுத்துனா அந்த இடத்துல தசை நல்லா உள்ளே போகும். அப்படி கிரிப்பை ஒரு அழுத்திட்டு எடுத்துருங்க. அந்த செகண்டே காஃப் மசில் பிடிப்பு உடனே நிற்கும். இல்லைன்னா அவங்க துடிப்பாங்க, அப்படி தவிப்பாங்க. இப்படி நிமிர முடியாது, இப்படியும் குனிய முடியாது, கட்டை வரல அசைக்க முடியாது. அசைச்சா ஒரு ஜூன்னு இழுக்கும். அப்படி கரண்ட் சாக்கடிக்கிற மாதிரி அப்படி ஒரு பெயினை உணர்வாங்க அவங்க. அந்த காஃப் மசில் பிடிப்பு குறக்க பிடிச்சிக்கிச்சுன்னு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த இது இல்லைங்களா? அப்போ அந்த கெண்டை சதை பிடிப்பை சரி பண்ணுறதுக்குள்ள முக்கியமான பாயிண்ட்டு கீழ்மணி அடங்கல். இது இல்லாமல் கைகால் விளங்காதவங்களுக்கு பக்கவாத்தில் செயலற்று செத்து போன உணர்ச்சி இல்லாத இதுக்கு இயக்கிறதுலாம் பாயிண்ட்டு. இது முக்கியமான பாயிண்ட்டு. கொம்பேரி காலம் மாதிரி இதுவும் நல்லா கால்களுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து மேல் மண்ணை அடங்கல் சென்ட்ரு பிளேஸு. இதுலேருந்து 3 கேருங்க. இப்படியே வந்தீங்கன்னா எந்த இடத்துல முடியுதுன்னு பார்த்துங்க. இந்த முடிகிற இடம் தான் பள்ளம் வரும். அந்த இடத்த அப்படியே கட்டை வரல எள்ளு மாதிரி வச்சுக்கிட்டேன். அந்த கையை 2 சப்போர்ட் பண்ணிட்டேன். உள்ளங்கையால் அப்படியே அழுத்தி எடுக்கணும். புரியுதுங்களா? இது கிரிப்பை அழுத்தி எடுத்தீங்களா இந்த கீழ் மண்ணை அடங்கல் மாதிரி தான் இதுவும் கால்களுக்கு ஆற்றல் கொடுக்கும். இதுவும் அடங்கலாக வேலை செய்யும். புரியுதுங்களா? அடுத்து மூட்டு வருமம்னு நான் சொல்லுவேன். முட்டு வலிக்குன்னு தனியாகவே நான் ஒரு பேக்கேஜாக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மூட்டு வருமம்ன்றது இந்த பாருங்கள், இந்த காலை முட்டி அப்படி மடக்கும் போது அந்த பெண்டார் இடம்
இந்த பாருங்க ஒரு ரேகை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வைக்கணும். ரெண்டாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூ மாதிரி வரும். இந்த சென்ட்ரு பகுதி தான் மூட்டு வருமம். மூட்டு வருமத்துக்கு ரெண்டு பக்கமும் உட்காந்துக்கிட்டேன், கட்டவரில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன், நடுவில் சென்டரை வச்சேன், இந்த கட்டவரில் வச்சால் இப்போ மூட்டு வருமம். இது கால் மடங்குற பகுதி பின்பகுதியில் இருக்கிற பாகம். அழுத்திக்கிட்டே இருக்கிறேன். கண்டினியூ நான் ஸ்டாப்பாக அழுத்திக்கிட்டே இருக்கணும். 15 வினாடி கேப் விடாமல் அழுத்தணும். மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 15 வினாடி முடிஞ்ச உடனே மெதுவாக கையெடுங்க. புரியுதுங்களா? இந்த பகுதி யூ மாதிரி வரும். இதுலேருந்து 4 விரல் அலங்க. இந்த இடத்துல அலந்தா இந்த பாருங்க இந்த 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 காடி மாதிரி வரும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பேர் மூட்டு வருமோ. முட்டு வலின்னு யார் வந்தாலும் சரி இந்த பாயிண்ட் அழுத்துங்க. அடுத்த செகண்ட் அவங்களுக்கு முட்டி வலி இருக்கான்னு கேளுங்க. முட்டி வலி இல்லைன்னு அவங்க வாயால் அவங்க சொல்லுவாங்க. ஆமாம் வச்சுங்க. மிக முக்கியமான பாயிண்ட்டு, முட்டுக்கு எனர்ஜியை கொடுக்குற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து இதுலேருந்து 4 விரல் அளந்தீங்கன்னா, இவர் என்னோட ஹைட்டாக இருக்கிறனால கொஞ்சம் இது யூ மாதிரி பெண்ட் ஆகிற இடம். கட்டவரில் வைக்கிறேன், அழுத்துறேன், ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். 15 வினாடி நில்லுங்க. 15 வினாடி கழிச்சு மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 15 வினாடி முடிஞ்ச உடனே மெதுவாக எடுங்க. இதுக்கு பேர் வீரடங்கள்னு சொல்லுவேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். வீரடங்கள்ன்றது மூட்டுக்கு நெய்பொருளை உருவாக்கும், அந்த லூப்ரிகேஷனை உருவாக்கும். அப்போ யாருக்கெல்லாம் மூட்டில் ஒரு சவுண்டு கடக்குன்னு சவுண்டு வருது, மூட்டு தேஞ்சிருச்சுன்னுலாம் சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டை இயக்குனீங்கன்னா அடுத்து ஆட்டி பார்த்தீங்கன்னா இதில் பெயின் இருக்காது. இதோடு முட்டு வலி உள்ளவங்களுக்கு இதை 2 மட்டும் கொடுக்காதீங்க. இதோட முதுகு பக்கம் சிப்பி சரப்பைன்னு ஒன்று இருக்கும், சிப்பி முனை வருமோ. இந்த 3த்தையும் கொடுங்க. அடுத்து கிரிகரன்னு ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லியிருக்கிறேன். இதை பாயிண்ட்லாம் கொடுக்கும்போது மொத்த வலியும் முட்டி வலியும் சுத்தமாக போயிடும். புரியுதுங்களா? இது நெய்ப்பொருள் உருவாக்குறதுக்காக உள்ள பாயிண்ட்டு. இது முட்டு வலியை போகிறதுக்காக மிக முக்கியமான பாயிண்ட்டு. மூட்டு வலிக்கு ஆற்றலை கொடுக்குற மிக முக்கியமான பாயிண்ட்டு. இது வீரடங்கள்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்கிறேன், அஸ்தி பெருக்கின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்தி பெருக்கியே சிறிய அஸ்தி சுருக்கி வலிய அஸ்தி சுருக்கிய 2 இயக்கும் முறை இருக்குது. எது எல்லா வருமானத்துலேயும் அமிர்த ஓட்டம்னு ஒன்று இருக்குது, விஷ ஓட்டம்னு இருக்குது. சில இயக்கு முறைகளை மாறும்போது விஷ ஓட்டமாக ஆகிடும், சில இயக்கு முறையில் மாறும்போது அமிர்த ஓட்டமாகும். அந்த விஷ ஓட்டம் இயக்கும் முறை ஆகி போச்சுன்னா ராங் ஆகிடும். அப்போ அது சமன்படுத்தினா அந்த எலும்பு கம்ப்ரஸ் ஆகி டைட்டாகிட்டே வரும். அப்போ அஸ்தினா எலும்பு, சுருக்கினா அந்த கம்ப்ரஸ் ஆகி டைட் பண்ணும். அப்படி யாராவது 6 அடி மனிதன் 3 அடியாக குறைவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருக்கு அப்படி ஒரு எலும்புலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ இந்த பாயிண்ட்டை அழுத்திக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த எலும்பு டைட் ஆகுறது, லூஸ் ஆகிடும், ஃப்ரீ ஆகிடும். இதுக்கு பேர் அஸ்தி பெருக்கின்னு இன்னொரு பேர் இருக்குது. வீரடங்கள்னு பேர் இருந்தாலும் அஸ்தி பெருக்கின்னு இன்னொரு பேர் இருக்குது. இதை பாயிண்ட்டை இயக்குங்க. அடுத்து இப்போ சொல்ல போகிறது ஆமைக்காலம். இப்போ இடுப்பு பகுதி எங்கே இருக்குன்னு பாருங்கள், முட்டி எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2த்துக்கும் இடையில் உள்ள தொடையினோட நடுப்பகுதி ஆமை ஓடு எப்படி இருக்குதோ அது மாதிரி இந்த 2 பகுதி 2 காலை சேர்த்து வச்சுட்டேன். இது பேர் உள்ளங்கை வெள்ளை வருமோ. இந்த தசை பகுதியை இங்கே வைக்கிறேன். இதுக்கு சென்ட்ரு பார்த்துங்க. இந்த இடுப்பு ஜாயிண்ட் ஆகிற இடம் அரியாப்பு ஸ்தலத்துலேருந்து மூட்டு வரையும் கணக்கு பண்ணிங்க. சென்ட்ரு இங்கே வருது. 2த்தையும் கையை வச்சேன், அப்படியே அழுத்துறான். இப்போ செய்ய போகிறதுக்கு பாயிண்ட்டுக்கு பேர் ஆமைக்காலம். ஆமைக்காலம் சர்க்கரை வியாதியை போக்குறதுக்குள்ள பாயிண்ட்டு. உள்ளங்கை வெள்ளை வருமத்தை அழுத்திக்கிட்டே கிரிப் கொடுத்துக்கிட்டே வெளிமுகமாக 3 சுற்று, அதே மாதிரி உள்முகமாக 3 சுற்று. இது கொடுத்தோன்னா சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும். இப்போ 190 சர்க்கரை இருக்குன்னா அது எக்ஸ்ட்ரீம் ஆகாமல் 200 210 ஆகாமல் அது மேலே போகாமல் தடுத்து நிறுத்துறதுக்கு உள்ள பாயிண்ட்டு. அதை சமன்படுத்துறதுக்கு இருக்குது. அதுதான் உரிமை காலம். அது வயிறு சார்ந்த வருமம் வருது சொல்கிறேன். அது 140 சல்லுன்னு கீழே இறக்கி கொண்டது என்ன சர்க்கரையோட அளவு இருக்கணுமோ அதை கொண்டு வந்து நிறுத்தும். புரியுதுங்களா? இது அதிகமாகாமல் அந்த ஸ்டேபிளாக நிற்கிறதுக்குள்ள பாயிண்ட்டு வாங்க வச்சுங்க. இது இல்லாமல் சர்க்கரை வியாதிக்கு ஒரு 4 பாயிண்ட்டு நம்ம சொல்லுவோம். நங்கனா புட்டுன்ற ஒரு வர்மத்தின் மூலியமாக வாயு காலம்ன்ற ஒரு வர்மம். இதெல்லாம் நங்கனா புட்டு, ஆமைக்காலம், வாயுக்காலம், இது 3 சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும். சமன்படுத்துவதற்குரிய முக்கியமான பாயிண்ட்டு உரிமை காலம். சர்க்கரை வியாதிக்கு உள்ள முக்கியமான பாயிண்ட் உரிமை காலம். அது வயிற்றில் இருக்குது. அது வயிறு சார்ந்த வருமானம் வரும்போது சொல்கிறேன். இது இல்லாமல் யோகாவில் சிம்பிள் டெக்னிக் இருக்குது. சில பயிற்சிகள் வயிற்றுக்கு உள்ள பயிற்சிகள் அதை செஞ்சால் சுத்தமாக சர்க்கரை வியாதி போயிடும்.
எந்த லேபில் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 400 சர்க்கரை இருக்குன்னு சொல்லுவாங்க, சல்லுன்னு இறங்கிடும். அது எப்படி இறங்குனா உங்களுக்கு தெரியாது. அந்த பயிற்சியை அடுத்த இதில் அதுக்குன்னு தனி பிரத்யோகமாக வாய்ப்பு இருக்கும்போது சொல்கிறேன். இப்போ இந்த கால் சார்ந்த வருமத்துக்கு வரும். அடுத்து தொடையில் இந்த பாயிண்ட்டுக்கு பேர் உள்தொடை வர்மன் பேர். ஆமை காலத்துக்கு இதுலேருந்து 4, 4, 8, 12 விரல் அளக்கணும். அப்படியே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கே குறி முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட இங்கே வந்துடணும். புரியுதுங்களா? இந்த 3 விரலை இப்படி படி வைக்கணும். இந்த பாருங்க, இந்த இல்லை இதுதான் பாயிண்ட். உள்தொடை வர்மம்ன்றது இதுதான் பாயிண்ட்டு. 3 விரலை படிய வச்சுட்டேன். இங்கே கையை இப்படி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணிட்டேன். டைட்டாக அழுத்திக்கணும். இந்த பக்கம் வெளியில் அழுத்திக்கிட்டேன். அப்படி வெளிமுகமாக என்னை நோக்கி சுற்றணும். 3 சுற்று சுற்றணும். டைட்டாக வெளிமுகமாக சுற்றணும். அதே இந்த பக்கம் செய்கிறேன் பாருங்க. உள் பக்கம் கையை வச்சுக்கிட்டேன். முட்டியிலேருந்து 12 விரல் அளக்கணும். அப்படியே வந்து சருகி அப்படி வந்தீங்கன்னா அந்த உள்தொடைய குறி எங்கே முடியுதோ அந்த கிட்ட நெருக்கிட்டோம். இந்த கையை வெளியில் சப்போர்ட் பண்ணி கிரிப் கொடுத்துடணும். இதை அசைக்கவே கூடாது. வெளிப்பக்கம் இருக்கிறது அசைக்கக்கூடாது. கிரிப்பை 2 உள் பக்கமும் டைட் பண்ணுறேன். தொடையை எவ்வளோ நெருக்க முடியுமோ நெருக்கி டைட் பண்ணிட்டேன். இப்போ உள்பக்கம் உள்ள கையை மட்டுமே வெளிமுகமாக எண்ணெய் நோக்கி டைட்டு பண்ணிக்கிட்டே 3 சுற்று சுற்றணும். இந்த கை கிரிப்பாகவே வச்சுக்கணும். இதுக்கு பேர் உள்தொடை வர்மம். ஹோல் பாடிக்கும் ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். கால்களுக்கு ஆற்றலை கொடுக்குது. இது இல்லாமல் உடல் முழுவதும் ஒரு எனர்ஜியை கொடுக்குற ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமாம் வச்சுங்க. அடுத்து அரையாப்பு ஸ்தலம். அரையாப்பு ஸ்தலன்றது யாருங்க, இந்த விலா எலும்பு எங்கே, இந்த இது அந்த இடுப்பு எலும்பு எங்கே முடியுதுன்னு பாருங்க. வயிற்று பாகம் தவங்குற இடம். இந்த எலும்புகளை லாக் பண்ணுங்க. லாக் பண்ணிட்டு அரையாப்பு ஸ்தலத்தை கையில் 3 விரல கோத்து இந்த எலும்புல லாக் பண்ணிட்டேன். இதான் எலும்பு. ரொம்ப தொப்பையுமா இருந்தால் அப்படி தள்ளிடுங்க. இதை லாக் பண்ணிட்டீங்க. லாக் பண்ணிட்டு அப்படி வெளிமுகமாக இந்த லாக் பண்ணிட்டு இந்த கையை சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த எலும்பை வெளிமுகமாக அசைச்சு வெளிப்பக்கமாக தள்ளணும். அசைச்சு வெளிப்பக்கமாக தள்ளணும். அதனால அந்த பக்கமும் தள்ளணும். அந்த பக்கம் வந்துடணும். இப்போ இங்கே வரும்போது இந்த பக்கம் வந்துடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எலும்பு லாக் பண்ணிட்டேன். வெளிமுகமாக 1, 2, 3 இதுதான் அசைக்கிற முறை. இது கால் நரம்பு சுருள் சரியாவதற்கு உள்ள முக்கியமான பாயிண்ட். புரியுதுங்களா? கால் நரம்பு சுருள்னா வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க. காலில் வந்து ரத்த குழாய்கள், கெட்ட ரத்தம் ஓடக்கூடிய பைப் லைன் முடிச்சா பச்சையா சுற்றி தடிப்பாக இருக்கும். படைச்சிருக்கும் இந்த ரத்த குழாய்கள். நீண்ட நேரம் நின்று வேலை செய்ய முடியாது. அவங்களுக்கு காலில் ஒரு கடப்பாரை விட்டு குடையிற மாதிரி இருக்கும். உட்காந்து காலை நீட்டிட்டு உட்காந்துருந்தா தெரியாது. தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா லாங் ஜேர்னி போகிறாங்க, பஸ்லேயோ ட்ரெயின்லையோ எதில் போனாலும் காலில் ஒரு பெயின், ரொம்ப தாங்க முடியாத பெயின் இருக்கும். நின்று வேலை செய்ய முடியாது. நீண்ட நேரம் தொங்கிட்டு வேலை லாங் ஜேர்னி போக முடியாது பஸ்ஸில் ட்ரெயின்லையும். இந்த காலில் குடைச்சல்னா என்ன, இந்த சீல் கோத்து கட்டி உடையிறதுக்கு முன்னாடி அது குறுன்னு வலி ஒரு பின்னும். அது மாதிரி அதுக்குள்ளே ஒரு குடைச்சல் இருக்கும். அதான் குடைச்சல்னு சொல்லுவாங்க. குத்தல் குடைச்சல்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னமோ எலும்புக்குள்ளே குடைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரத்த குழாயில் உள்ள குட்டத்தினால, ஏன்னா ரத்தம் வந்து ஸ்லோவாக ஆகிடும். ஏன்னா ஒரு பைப்பில் போயிட்டே இருக்குது. அந்த பைப்பு முறுக்கிட்டு செஞ்சிங்க தண்ணி கண்டினியூ ஆகுங்களா? எங்கே முறுக்கிட்டு இருக்குதோ தண்ணி போகாது, கண்டினியூ ஆகாது. அப்போ இந்த ரத்த குழாய்கள்லாம் பின்னி சுருண்டு போனோம்னா ரத்தம் ரொம்ப ஸ்லோவாகிடும். காலுக்கு போகிற ரத்த ஓட்டெல்லாம் ஸ்லோவாகிடும். அப்போ அதனால அவங்களுக்கு வலி, வேதனை, பெயினை ரிலீஃப் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து இந்த அரையாப்புண் ஸ்தலத்துலனா இந்த இடத்துல ஆரம்பித்து குறி வரைக்கும் ஒரு நரம்பு போகுது. அந்த நரம்புக்கு பேர் வெரிகோஸ்ன்னு பேர். அந்த குறிக்கும் இந்த இடுப்புகிட்ட இருந்து ஒரு இன்டர் லிங்க் ஆகுது. அந்த நரம்புக்கு பேர் வெரிகோஸ்ன்ற பேர். அந்த வெரிகோஸில் வீக் ஆகிப்போச்சுன்னா இந்த ரத்த குழாய்கள் சுருண்டு போயிடும். அந்த நரம்பை சரி பண்ணுறதுக்கு தான், அந்த வெரிகோஸ்ன்ற அந்த நரம்பை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த அரையாப்பு ஸ்தலத்தை இயக்குறோம். இப்போ இது சரியானோன்னா இந்த ரத்த குழாய்களாம் சமன் ஆகிடுது. இது இல்லாமல் வாதத்துக்குன்னு எங்களுக்குன்னு வர்ம தைலங்கள் ஒன்று வச்சுருக்கோம். அந்த தைலத்தை தடன உடனே பிறந்த குழந்தைங்களோட கால் மாதிரி முழுன்னு ஆகிடும். அப்படி ஒரு வெரிகோஸ் வெயின் இருந்ததுக்கான அறிகுறியே தெரியாது. எல்லா நரம்பு படைச்சு முடிச்சு இருந்தாலும் சுத்தமாக போயிடும்.
அது எங்களோட மாணவர்களுக்கு கொடுக்கறது வழக்கம். யாருக்கெல்லாம் வெரிகோஸ் வெயின் இருக்கோ அந்த எண்ணெயை தடவின உடனே சுத்தமாக போயிடும். அந்த வெரிகோஸ் வெயின் பர்மனெண்ட் தீர்வு, லைஃப் டைம் வராது. அந்த எண்ணெய் அப்படிப்பட்ட அற்புதமான எண்ணெய். அது தடவின உடனே அந்த வெரிகோஸ் வெயின் சுத்தமாக போயிடும். அடுத்து கீழ்த்தாரைன்னு ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். அடுத்து கீழ்த்தாரை பூவடங்கள் 2 பாயிண்ட்டு. இப்போ காலை மடக்கிறாரு, இந்த காலை மடக்கு. இந்த இடத்துல இப்போ இதை பாருங்க, இந்த காலை இப்படி வரும்போது இந்த தொடையும் இந்த குறியும் இணையிற இடத்துல இதாருங்க இந்த தசை பற்று தெரியுதுங்களா? இது ஒரு டெண்டான்ஸ் தான். இது டெண்டான்ஸ் தான், தசை நார் தான். இது எலும்பு மாதிரி இருக்கும், ஆனால் தசையிலான ஒரு நார். அது இந்த 2 குறிகிட்ட நீங்களே படுத்துங்க. செல்ஃபாக படுக்கும்போது இந்த தசை நார் இருக்கும் குறியோட இயங்குற இடத்துல. இந்த தசை நார் இந்த குறி முடிகிற இடத்துல மேலே ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தை அப்படி டைட்டாக அழுத்தும் போது இந்த காலை ஒரு குறுக்க சொல்லணும். காலை குறுக்கிட்டே வா, இந்த இடத்த அழுத்தணும், அழுத்திக்கிட்டே இருக்கணும். இது காலை லேசாக குறுக்கிக்கிட்டே வரணும். இது 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 இந்த இந்த டெண்டான்ஸுக்கு மேலே அந்த எலும்பு மாதிரி இப்படி தெரியுதுல்ல, அந்த குறியும் தொடையும் இணையிற இடத்துல சதைப்பட்டான ஒரு பகுதி வரும். அதுக்கு மேலே உள்ள பள்ளத்தில் அழுத்தினா இதுக்கு பேர் கீழ்த்தரைன்னு பேர். அந்த தசைக்கு கீழே, அதாவது எலும்பு மாதிரி வரும், இல்லை தசைனார் தான், அது டெண்டான்னு சொல்லுவாங்க. அதை குறிக்கு வெளியில் இந்த பள்ளத்தில் வச்சுட்டு இப்படி இயக்கணும் 3 முறை. இதுக்கு பேர் கீழ்த்தாரைன்னு பேர். புரியுதுங்களா? இந்த மசிலை இப்படி இயக்குனா கீழ்த்தாரை, இப்படி மேலே அந்த பள்ளத்தில் அழுத்தினா இது கீழ்த்தாரை. இப்படி அழுத்துறதுக்கு பேர் பூவடங்கள். வெளியில் இந்த வெளிப்பக்கம் அடியில் படக்ஸ் பக்கம் அந்த உள்முகமாக பம்ப் பண்ணி டைட்டாக அழுத்தி தூக்கினா பூவடங்கள்னு பேர். குறிக்கு மேலே இந்த டெண்டான்ஸுக்கு மேலே இந்த 2 எட்ஜிலையும் அந்த பள்ளத்தில் அழுத்தி எடுக்கிறதுக்கு பேர் கீழ்த்தாரைன்னு பேர். இந்த கீழ்த்தாரை என்ன யூசேஜ், இதுக்கு என்ன யூசேஜ் சொல்கிறேன் கேளுங்க. கால் நட்டிங்க. இந்த கீழ்த்தாரை இயக்கும் போது நெஞ்சில் உள்ள சளியெல்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் விரை அந்த சில சமயம் நரம்பு சூழல் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்களே, அது நடக்க முடியாது, அன்ஈஸியாக நடப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு அந்த விரையில் நரம்பு சுருள் தொடையில் எங்கேயாவது பிடிப்பு ஏற்பட்டுடுச்சுன்னா அவங்க ஃப்ரீயாக நடக்க மாட்டாங்க. ஒரு டாய்லெட்டு போயிட்டு கால் கழுவாமல் நடந்தால் எப்படி நடப்பாங்கன்னா ஒரு மாதிரி காலை அகட்டிட்டு நடக்கிறது, ஒரு இதை நடக்க மாட்டாங்க. அது உடல் உறவு கொள்ளும்போது ராங்கான பொசிஷனில் ஏதாவது கொண்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ இந்த நரம்பு சுருள் வர்றதுக்கு காயிருக்கும். சைக்கிளில் கேக்கில் போகும்போது சில சமயம் லாக் ஆகிடும், அந்த சமயத்தில் வரும். இதுக்கு வேறு சில பாயிண்ட்டும் இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி சமயத்தில் இந்த பாயிண்ட்டை இயக்குன உடனே இது ரிலீஸ் ஆகிடும். புரியுதுங்களா? கீழ்த்தாரை இயக்குனாலே அந்த நரம்பு சுருள் ரிலீஸ் ஆகும். ஆமாம் வச்சுங்க. இது இல்லாமல் பூவடங்கள்ன்றது அந்த சயாட்டிக்க நரம்பு இடுப்புலேருந்து கால் குதிகால் வரைக்கும் வர ஒரு இருக்குது சயாட்டிக்கான்றது. அந்த நரம்பு இது வீக் ஆச்சுன்னா உங்களுக்கால நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொம்பேரி காலமும் விருத்தி காலம் கொடுத்தா அது ரிலீஸ் ஆகும், இடுப்புக்கு எனர்ஜி வரும். பின்னாடி நங்கனா போட்டுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை கொடுத்தாலும் அந்த சயாட்டிக்க நரம்பை ஆக்டிவேட் பண்ணுறது, தூண்டக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. இப்படி இடுப்பு சார்ந்த அந்த எல்லா பாயிண்ட்டும் கொடுத்தும் விளங்கலை. ஆனால் பல வருடம் படுத்த படுக்க இருக்கிறாங்க, இயக்கமற்று இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்திரிச்சு அப்படி தூக்கி உட்கார வைப்பாங்க. அந்த பேஷண்ட் எந்திரிச்சு உட்கார வச்சோடனே கையை விட்டுட்டிங்கன்னா பொத்துன்னு அப்படியே போய் விழுந்துருவாங்க. அந்த பக்கம் செய்வாங்க, இந்த பக்கம் செய்வாங்க, அவங்களால உட்காரவே முடியாது. தூக்கி சேரில் கீழே வீல் சேரில் உட்கார வைக்கலாம், ஏன்னா சப்போர்ட்டிங் இருக்கிறனால உட்காந்துருப்பாங்க. வெறும் உடம்ப அப்படியே 2 பேர் சேர்ந்து தூக்கி சேரில் அப்படியே நிமித்தி உட்கார வச்சிங்கன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் கையை எடுத்துனா டபான்னு எந்த பக்கம் அவருக்கு பேலன்ஸ் இருக்குதோ அந்த புவியீர்ப்பு விசைக்கு தகுந்த மாதிரி அந்த பக்கம் பொத்துன்னு விழுந்துருவார். இப்போ அவர் இடுப்பு ஸ்ட்ராங் பண்ணணும், இடுப்பை நிற்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பூவடங்களை இயக்கணும். பூவடங்களை இயக்குனா ஆட்டோமேட்டிக்காக இடுப்பு ஸ்ட்ராங் ஆகிடும். எந்திரிச்சு உட்கார வச்சா உட்காருவார், எத்தனை மணி நேரம் உட்கார வச்சாலும் உட்காருவார். ஸோ இயக்கமற்று பல வருஷம் படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு அந்த பேஷண்ட்டை எந்திரிச்சு உட்கார முடியாது. அப்போ இடுப்புக்கு ஆற்றல் கொடுக்கணும்னா இந்த கொம்பேரி காலம் மற்ற கால் சார்ந்த வருமங்கள் கொடுத்தும் முதுகு சார்ந்த வருமங்கள் கொடுத்தும் அவரை உட்கார வைக்க முடியலன்னா கண்டிப்பாக பூவடங்களை கொடுங்க, எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. புரியுதுங்களா? இது முக்கியமான பாயிண்ட். என்னோட
யோகாலயத்தில் வர்மாலயத்தில் ஒரு பெண்மணி அவங்களுக்கு 19 வயது குழந்தை இறந்து போயிட்டாங்க. இந்த சிபி சைல்டு, அந்த குழந்தை வந்து சிபி சைல்டு, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை. இன்னொரு குழந்தையை பெற்று எடுத்துக்கொண்டா இதற்கு முறையான அன்பை செலுத்த முடியாது, இந்த குழந்தைக்கு செலுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பெற்றுக்காம இருந்தாங்க. ஆனால் நாளடைவில் அந்த குழந்தைக்கு என்னவோ மருத்துவம் பார்த்தோம், அந்த குழந்தை இறந்துட்டாங்க. 19 வயசுல அந்த பையன் இறந்துட்டான். அந்த சமயத்துக்கு அந்த பெண்மணிக்கு 43 வயது. அப்ப கரு நிற்கவே இல்லை. அப்புறம் ஆணுடைய விந்தன்னு பெண்ணுடைய கருமிட்ட செயற்கையா கருத்தரிக்க வைக்கிறாங்க. பல முறை அபாசனம் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்புறம் கருவை நிற்க வச்சு படுத்தல இருக்கணும், எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த பெண்ணை. அந்த 10 மாசம் அந்த கரு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. வேலைக்காரங்க சமைச்சு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். அவங்க பெரிய லெவலில் வியாபாரம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஏற்றுமதி செய்கிறாங்க பல நாடுகளுக்கு. அதனால அந்த பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு எந்த குறையில, அவங்க படுத்தியே இருக்கிறாங்க. இன்னொரு குழந்தைய தாய்மை அடைகிறாங்க. அப்போ அந்த 10 மாதம் முடிஞ்சோன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த குழந்தைய எடுத்தோன்னா திரும்பி ஆப்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் அசையக்கூடாது, படுத்தே இருங்கன்னாங்க. இப்படியே ஆகி அந்த பெண்மணி 2.25 வருஷம் அப்படியே படுத்திருக்கிறாங்க. வீட்டில் ஒரு இண்டு பேப்பர், வீட்டில் பேப்பர்காரன் போட்டு போனால் அதை குனிஞ்சு அவங்களால எடுக்க முடியாது. ஒரு பால் பாக்கெட்டு குனிஞ்சு எடுக்க முடியாது. ஒரு செல்ஃபோனை எடுத்து அவங்க காதில் கையை வச்சு பேச முடியாது. கழுத்தை இடது பக்கம் வலது பக்கம் திருப்ப முடியாது. அப்படி ரேவ மாதிரி ஆகிப்போயிட்டாங்க. அவங்க வீட்டு படிக்கட்டை விட்டு இறங்கினே 2.5 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. 2.25 வருஷம் ஆச்சு. நான் கோயிலுக்கு கூட போனது கிடையாது இன்ன வரைக்கும். அன்றைக்கி எதாச்சும் அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்மணி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ கழுத்து வலி கை வலின்னு நான் 2-3 பாயிண்ட் டக்குன்னு ஏக்கி விட்டேன். உடனே சரியாயிடுச்சுன்னு எனக்கு 3 நாள் கழித்து ஃபோன் அடித்தாங்க. இது நாள் வரைக்கும் நான் இப்படி இருந்த இந்த எந்த ஒரு இயக்கமும் இல்லாமல் 2.5 வருஷம் நான் படுத்திருந்தேன். 2.25 வருஷம் நீ என்ன செஞ்சீங்க, இப்படி அப்படியே எல்லாமே இயங்க ஆரம்பிச்சிருச்சு. பாடி வேலைக்காரியை கூட நிறுத்திட்டு நான் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ திரும்பி அந்த உபாதைகள்லாம் எனக்கு வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் வர்மா பண்ணினேன்னு சொன்னேன். அப்போ என்கிட்ட யோகா கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டு அவங்க வர்மா பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் வர்மா பண்ணினோன்னே திரும்பி அந்த பெண்மணி என்னை அழைச்சி எனக்கு உடம்பை சரி பண்ணுங்கன்னாங்க. அதுக்காக அந்த உடம்பை சரி பண்ண போனப்போ எல்லா வர்மத்தையும் இயக்கிட்டேன். ஆனால் அவங்களுக்கு அது இடுப்பில் உள்ள வர்மம் மட்டும், அந்த பாயிண்ட் மட்டும் அவங்களுக்கு அன்யூஸ்வல் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா 2.25 வருஷம் படுத்தே இருந்தனால அது இடுப்பில் வலி போவே இல்லை. எல்லா பாயிண்ட்டும் இடுப்பு ஆற்றலுக்கு கொடுக்குதெல்லாம் கடைசியாக இந்த பூவடங்களில் இடுப்பில் அடி முதுகுல உள்ள வலி பர்ஃபெக்டாக ரிலீஸ் ஆச்சு. அவங்க நல்லா படுத்தாங்க, எழுந்திரிச்சாங்க, உட்காந்தாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான பாயிண்ட். பல வருடம் மேக்கமற்று படுக்கையாக இருக்கிறவங்கள எந்திரிச்சு உட்கார வைக்கக்கூடிய பாயிண்ட் இந்த பூவடங்கள் பாயிண்ட். அந்த பெண்மணியை அன்னைக்கே உட்காந்துட்டாங்க. அது வரைக்கும் அவங்க படுத்து தான் இருந்தாங்க. நானே பரட்டி போட்டு செய்வேன். நிற்பாங்க. ஆனால் உட்கார்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 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 கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி உட்கார்ந்து தான் செய்வாங்க. அவங்க அப்படி ஒரு பிரச்சனை அதை சமாளித்து உட்காருவாங்க. இது படுக்கும் போது அவங்களுக்கு அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. அதை பண்ணின உடனே அணையிலேருந்து ரிலீஸ் ஆச்சு. அதனால இந்த பூவடங்கள்ன்றது முக்கியமான பாயிண்ட்டு. இடுப்புக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். பெண்ணு இருக்காங்களே, பெண் அந்த குறி பக்கம் போய் அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க. இது நம்ம மருத்துவத்தை செய்கிறோம். ஆண் பெண் பேதம் பார்க்காதீங்க. அது ஒரு உயிர் ஜீவன், ஆன்மா வேதனையோட இருக்குது. அதை குணமாக்கணும் அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும். பெண்களுக்கு தொட்டும் போது ஒரு சென்சிட்டிவானவங்க. அவங்க நம்ம வர்மம் தான் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ராங்காக செய்கிறோன்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு தவறான குணத்தில் தொடுறானாலும் தெரியும். ஏன்னா நம்ம இறைவனை வணங்கி இயற்கைவனை சித்தர்கள் வணங்கி அந்த ஆத்மார்த்தமாக அதை செய்யும்போது அந்த பேதம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் குரு ஸ்தானத்துலேருந்து செய்கிறீங்க, அந்த உயிரை காக்கணும்னு செய்கிறீங்க. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் 2வது அவங்க நம்மளை வணங்கி தொட்டு நம்ம தெய்வீகமாகவே நம்ம 100% நம்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பேஷண்ட் அவங்களாம் சரிங்களா. அவனை என் காலை தொட்டு கும்பிட்டு தான் உட்காருவாங்க. நம்ம அதெல்லாம் இந்த ஃபார்மாலிட்டி நமக்கு கிடையாது. நம்மளை அப்படி ஒரு தெய்வமாக அவங்களுக்கு ஒரு மறுபிதவி கொடுத்துருக்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்கிறாங்கன்னா, அவங்க வாழ்நாள் முழுவதும் படத்தையே தான் இருக்க போகிறான்னு நினச்சிருந்தாங்க. இன்றைக்கி எல்லா வேலையும் நான் இந்த வர்மத்தை ஒரே வாரத்தில் சரி பண்ணிட்டேன், அவங்கள இயங்க வச்சுட்டேன். ஆனால் 1 மாத காலம் டைம் ஆகும்னு சொன்னால் 1 வாரத்தில் இயங்கிட்டேன். அன்னையிலேருந்து வர்மம் கொடுத்த அன்னையிலேருந்து அவங்க ஷாப்பிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. 1 வாரத்தில் சென்னையிலேருந்து கோயில்பட்டிக்கு திருமணத்துக்கு இனோவா காரில் ஃபுல்லாக போகிறாங்க. அவங்களோட காரில் வந்தவங்களாம் முதுகு வலி இடுப்பு வலின்னு உட்காந்து போகவே முடியல. இந்த ஒரு லேடி வண்டியும் எந்த ஒரு வழி இல்லாமல், ஏன்னா 2.25 வருஷம் படுத்திருந்தவங்க நான் ஸ்டாப்பாக கோயில்பட்டிக்கு கார்லேயே போயிட்டு திரும்பி சென்னைக்கு வந்தாங்க. எனக்கு ஒரு நாள் தான் எனக்கு பர்மிஷன் கேட்டாங்க. எனக்கு இந்த லீவ் அந்த
கல்யாணத்துக்கு முக்கியமான தம்பி, அந்த பெண்மணியோட சொந்த தம்பி கல்யாணம், அதுக்காக போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. இல்லைன்னா அவங்க இது வரைக்கும் 2.25 வருஷம் எங்கேயும் கோயிலுக்கு கூட படிக்கட்டை விட்டு நீ இல்லைங்கன்னாங்க. அதான் இந்த புள்ளி மிக முக்கியமான இந்த பூவடங்களான பாயிண்ட் இயக்கப்படுது. இது வரைக்கும் மொத்தம் 32 வர்ம புள்ளிகளை கால் சார்ந்த வர்மங்களை இயக்கி இருக்கிறான். இது கால் சார்ந்த வர்மம் இதோட முடியுது.